பிணங்களுக்கு தேவையான விறகுகள் எல்லாமே வந்து இங்கேயே விலைக்கு விற்றுட்ருப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விறகுகள்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா பஞ்சாப், பீகார் அந்த மாதிரி இடத்துல இருந்துலாம் வெட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த நெருப்புங்கிறது 24 மணி நேரமே அணையாமல் எரிஞ்சிட்ருக்கும். பிணங்களும் 24 மணி நேரம் எரிக்கப்படுறாங்க. இங்கே வந்து உயிரை விடுறவங்களுக்கு சிவனே அவங்களோட காதலை வந்து ராமநாமத்தை சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். சொர்க்கத்தோட இன்னொரு வாயில் தான் இந்த மணிகர்ணிகா காட் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே பிணங்கள் தான் எரிஞ்சிட்ருக்கு. அந்த பிணங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த காலத்துலலாம் வயதானவங்க நடந்தோ அல்லது ரயிலை பிடிச்சியோ இல்லை பஸ்ஸை பிடிச்சியோ காசிக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா கடைசி காலத்தை மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உயிரை விடுறவங்களுக்கு அடுத்த பிறவிங்கிறது இல்லை, நேராக சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வயதானவங்க அந்த மாதிரி எல்லாமே முந்தைய காலத்தில் இங்கே வந்து உயிரை விடுறதுக்கு முயற்சிப்பாங்க. நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இது எல்லாமே பிணங்கள் தான். இங்கே பாருங்கள், இதில் தெளிவாக தெரியும், கால் ஒன்று நீட்டிகிட்டு இருக்கும், கால் அப்படியே வெளியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது தான் ஒரு சடலத்தை கொண்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த கங்கையில் தான் அவங்கள புனித நீராடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாவத்தை எல்லாம் போகிறதுக்கு இந்த கங்கையில் தான் மூழ்கி எடுப்பாங்க. அப்படி எடுத்து வெளியே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தவங்களுக்கு திரும்பவும் ஒரு 3 சொட்டு தண்ணியை உள்ளேருந்து கங்கையிலேருந்து கொண்டு வந்து அதை அவங்களோட வாயில் விடுவாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் கங்கை நதி. அதாவது வந்து பாவத்தை போக்குற புனித நதி அப்படிங்கிறது இந்த கங்கை நதி தான். இங்கேருந்து தான் அந்த சடலத்தை செய்ய வேண்டிய இறுதி சடங்கை செய்வாங்க. அதை பாருங்கள், இப்போ அந்த கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களோட வாயில் அவங்களோட உறவினர்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க.